என் கொள்கை புதல்வா, முத்தமிழ் கவியே, முத்தான முத்தமிழ் கவிகள் முறையாய் தருக. தாளிசம் பண்ணும் போது படபடவென வெடிக்கும் கடுகு குறித்து காரசாரமான கவிதர்கள். 5ஆம் ஞாயிறு தலைப்பு எருவெனிலும் கவி அஞ்சலி என்னவோ தலவாய் பெருந்தகைக்கே. இளைய புரவலர் எங்கள் நாதனார் இல்லம் நுழைகையில் அழைப்பின் தொனிப்பில் இதயம் இலகுவாகும் சிறு கருவும் இங்கு கவிபாடும். தலைமை கவியவர் தாங்கிய தமிழது வடக்கின் ராமனையும் தெற்கின் கண்ணனையும் அழைத்திங்கு அருள்வோடும். அடுக்கலைக்கு நுழையும் அறிந்த பெருடனுக்கு அஞ்சரை பெட்டிதானே அக்கால இலக்கு. ஆளும் அறிவும் ஆறறி எட்டாத எனக்கு அஞ்சரை பெட்டியில் எங்கும் கருகே மிச்சம் இருக்கு. கொடுத்த தலைப்பிற்குள் கொஞ்சம் நுழைந்தேன், சிறுத்த கடலுக்குள் சிந்தை பதிந்தேன், பகுத்த போதுதான் விந்தை அறிந்தேன். அரைத்த கடுகே அங்கெல்லாம் சமையலுக்காம், அரைத்த கடுகே அங்கெல்லாம் சமையலுக்காம், அதையும் சுவையறிந்து தாளித்து அன்னம் ருசித்தவன் நம் தமிழன். 7 தனிமங்களாம் 12 அமிலங்களாம் நிறைவுறா கொழுப்பில் நிறைந்த ஊட்டமாம். 7 தனிமங்களாம் 12 அமிலங்களாம் நிறைவுறா கொழுப்பில் நிறைந்த ஊட்டமாம். தனக்கென சுவையில்லா கடுகும் தனக்கென சுவையில்லா கடுகும் காரம் கொள்ளுமாம். தண்ணீரில் நனைத்து உமிழ் நீரில் கலக்கையில் இரும்பு சட்டியில் 2 சித்திகை இட்டதும் இறைச்சல் கொள்ளுமே, இல்லமே சொல்லுமே இறை தயாரென. மசாலா தண்ணீரில் மிதக்கும் உருளையும் மூழ்கிய உருளையும் தாளிசம் கொள்கையில் தானே குழம்பாய் மாறும் நம் நாவும் ஊரும். தொந்தி கணபதிக்கு மொழிகள் 2க்கும் வெண்பூண்டில் பறிக்கையில் கருதுதானே கண்கள் திறக்கும், களிமண்ணிலும் கடவுள் பிறக்கும். உண்மையும் கூட கசிந்திராமல் காக்க கடுகு நாம் கைகொள்ளும் அளவு. குற்ற துணைவனாம் உளுத்தம் பருப்புடன் உணவதில் அன்றாட அங்கம். கண்மூடிக்கொண்டு அஞ்சரை பெட்டியில் கை உழைக்கும் அன்னைக்கு அகப்படும் அவைதானே அன்னத்தில் தங்கம். சிரம் கொண்ட வலி நீக்கி ஜுரம் தந்த சளி நீக்கி புற்றும் போக்கியாய் முற்றிலும் மருந்தாய் முளைத்த விதைகளிவை. தமிழனின் மருத்துவ துவக்கம் உருட்டி உண்ட முதல் கவல உணவில் என்றால் அது மிகையோ. மாமலையும் ஓர் நொடியில் நம் கடுகாகும். விழிவித்தை காட்டும் தத்தையில் வீழ்ந்து தத்தளிப்போர் புலம்பியது. சிறுத்தாலும் குறையாத காரமதின் சிறப்பினை காந்திமதி வேலன் சொல்லிவிட்டேன். கவியரங்க சாம்பார் மணக்க கண்ணுக்கு தெரியாத காரணமாய் நான் இருப்பேன். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். அடுக்களை திருடனுக்கு அஞ்சரை பெட்டி இலக்கு என்று அழகாய் சொன்னீர். தாளிசத்தின் தன்மையை, கடுகின் முக்கியத்துவத்தை கனிவாய் கவிபாடினீர். கடுகிட்ட குழம்பு நாவில் நீர் சுரக்க செய்யும் நுட்பத்தை கூறி நல்ல கவி தந்தாய். உளுந்தம்பருப்பின் உற்ற துணைவன் என கவிபாடிய காந்திமதி வேலனே, படைப்பில் இன்னும் பல கவிகளை பொருணை காலடியில் தருக வருக. காந்திமதி வேலன் எப்பவுமே நல்லா தெரிஞ்சிக்கக்கூடிய கவிஞர். அவர் கடுகை பத்தி அழகா சொல்றாரு. அந்த ஒரு வரி எனக்கு ரொம்ப பிடிச்சது. கடுகுதானே கண்கள் திறக்கும். ஒரு களிமண்ணில் நீ பிள்ளையார் செஞ்சு வச்சேன்னா கண்ணா எது வைக்கிறீங்கன்னா கடுகுதான் வந்து வைக்கிறீங்க. கடுகுதானே கண்கள் திறக்கும், களிமண்ணில் கடவுள் திறக்கும் அப்படின்னு ரொம்ப அருமையான ஒரு வரியை சொன்னாரு. அதே மாதிரி ஆனா ஒரு விஷயம் சொன்னாரு. மாமலையும் காதலர்கள் கருதப்பட்ட மாமலையும் காதலருக்கு ஒரு கடுகான்றது வந்து பாரதிதாசன் புறமலை. அந்த கற்பனை உள்ள உணர்ச்சி இருந்ததுன்னு வைங்க, அதுதான் உண்மை. மாமலையும் காதலருக்கு வந்து கடிதம் அப்படிங்கிறதா உண்மை. அதனால அது புலம்புன்னு சொல்லக்கூடாது. அவர் மிகப்பெரிய கவிஞர். அவரு அருமையான கவியரங்கம். இன்றைய கவியரங்கம் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நாதன் அவர்களுக்கும் தலைமையேற்ற நம்முடைய ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நன்றி.